ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கிளாஸ் 5 செமஸ்டர் 2 சிபிஎஸ்இ சிலபஸ் டியூலிப்ஸ் புக். இதுல நம்ம மேக்ஸ் பார்க்க போறோம். 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் லெசன், பேஜ் நம்பர் 70, எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு பெர்சன்டேஜ் நடத்த போறேன். பெர்சன்டேஜ்னா என்னன்னா, இப்ப 1/100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்லாஷ் கோடு, சாய்வு கோடு இந்த பக்கம் போட்டு மேலையும் கீழையும் இப்படி புள்ளி வச்சோம்னா இதுக்கு பேரு வந்து பெர்சன்டேஜ்னு பேரு. அதாவது தமிழ்ல வந்து சதவீதம். இப்போ ஒரு பையன் 100க்கு மொத்த மதிப்பெண் 100, கொஸ்டின் கேள்வித்தாள் வந்து 100 மதிப்பெண்ணுக்கு கேட்டிருக்காங்க. அவன் வாங்கியிருக்கிற மார்க்கு 35. அவன் வாங்கியிருக்க மார்க்கை எங்க போடணும்? மேல போடணும். அதாவது இந்த கோடு இருக்கு இல்லையா, சமக்கோடு கிடையாது இது, இந்த பின்ன கோடு. இந்த பின்ன கோடுக்கு மேல 35ன்னு போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பேரு வந்து பகுதி. கீழே இருக்கிறது தொகுதி தமிழ்ல. இதே இங்கிலீஷ்ல மேல இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். நிறைய பேருக்கு படிக்கிற வயசுல வந்துட்டு எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டர்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும். அந்த மாதிரி குழப்பம் வராம இருக்கிறதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த பின்ன கோட்டுக்கு கீழேங்கிறது டவுன் அப்படின்னு சொல்லுவோமா, இந்த டவுன் போர்ஷனுக்கு முதல் லெட்டர் என்ன? டி. டினாமினேட்டருக்கு முதல் லெட்டர் என்ன? டினாமினேட்டருக்கு டி. சோ கீழே இருக்கிறது டினாமினேட்டர், மேல இருக்கிறது நியூமரேட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னம் அப்படின்னா என்னன்னா, இங்கிலீஷ்ல ஃபிராக்ஷன் பேரு. இப்போ ஃபிராக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அத வந்து நான் 2 கத்திய வச்சு 2ஆ பிரிக்கிறேன். அப்படிங்கும் பொழுது ஒரு முழு பழத்தை நான் பிரிக்கிறேன். எத்தனை துண்டுகளா பிரிக்கிறேன்? 2 துண்டுகளா பிரிக்கிறேன். மொத்த துண்டுகள் எத்தனை? ஒரு எலுமிச்சம்பழத்துல இருந்து கிடைத்த துண்டுகள், மொத்த துண்டுகள் எத்தனை? 2 பீஸ் கிடைக்குது இல்லையா? இப்ப இதுல ஒரு பழத்துல மஞ்சள் தடவுறேன். எல்லா வீட்லயும் அம்மாக்கள் வைப்பாங்களா, ஒரு பக்கம் மஞ்சள் தடவி இன்னொரு பக்கம் குங்குமம் தடவி வைக்கிறாங்க. இப்ப நான் கேள்வி கேக்குறேன், மஞ்சள் தடவிய எலுமிச்சை துண்டுகளை வந்து கணக்குல சொல்லு, பின்னத்துல சொல்லுனா எப்படி சொல்லுவீங்க? மொத்த துண்டுகள் எத்தனை? 2. அத டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். மஞ்சள் தடவுனது எத்தனை? ஒரு பீஸ்ல தான் தடவுனீங்க, அத மேல போட்டுக்கணும். இப்ப 1/2. கீழே இருக்கிறது மொத்த தொகுப்பு, டோட்டல் நம்பர் வரும். இப்ப ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேக், அந்த கேக்க வந்து அங்க 10 பேர் இருக்காங்க. 10 பீஸா வெட்டுறாங்க. இப்படி 10 பீஸா என்ன பண்றாங்க? வெட்டுறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பீஸா வெட்டுறாங்க. இப்ப இந்த ஒரு கேக் தான். இந்த கேக்கோட மொத்தமா எத்தனை துண்டு போட்டிருக்காங்க? 10 துண்டு போட்டிருக்காங்க. இதுல கண்ணன்றவங்களுக்கு வந்து 3 பீஸ் கொடுக்கறாங்க. கண்ணன்கிறவங்களுக்கு வந்து 3 பீஸ் கொடுக்கறாங்க. அப்புறம் ரமேஷ் அப்படிங்கிறவங்களுக்கு 4 பீஸ் கொடுக்கறாங்க. சுரேஷ் அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க? 2 பீஸ் கொடுக்கறாங்க. அடுத்தது குட்டி பொண்ணு பொம்மி, அந்த பொண்ணுக்கு வந்து 1 பீஸ் கொடுக்கறாங்க. இப்போ எப்படி சொல்லுவீங்க? கண்ணன் பெற்றுக்கொண்ட கேக் அது வந்து எத்தனை? 3. இத பிராக்ஷன்ல எப்படி சொல்லுவீங்க? மொத்த பீஸ் எத்தனை கேக்ல? 10. அத டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். கண்ணனுக்கு கிடைச்சது எவ்வளோ? 3. அப்ப 3/10 ஆன்சர். அடுத்தது ரமேஷ்க்கு கிடைச்சது எவ்வளோ? 4. நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். கீழே மொத்த துண்டுகள் 10ன்னு போட்டுக்கணும். சுரேஷ்க்கு கிடைச்சது எத்தனை? 2. மொத்த துண்டுகள் எவ்வளோ? 10. அத கீழே போட்டுக்கணும். பொம்மிக்கு கிடைச்சது என்ன? 1. அத நியூமரேட்டர்ல போடணுமா டினாமினேட்டர்ல போடணுமா? நியூமரேட்டர்
நியூமரேட்டர்ல தான் போடணும். டினாமினேட்டர்ல மொத்த துண்டுகளை போட்டுக்கணும். இப்போ ஒரு வகுப்பறையில வந்து 30 மாணவர்கள் இருக்காங்க. அன்னைக்கு 25 மாணவர்கள் தான் வந்திருக்காங்க. இப்ப இதை எப்படி பின்னமா சொல்லுவீங்க? வந்திருக்கிற மாணவர்கள் வந்து பின்னத்துல சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மொத்த மாணவர்கள் எவ்வளோ? 30. அதை கீழே போட்டுக்கணும். மேல வந்திருக்க மாணவர்கள் எவ்வளோ? 25. இப்ப வராத மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டா என்ன பண்ணுவீங்க? 5. இப்ப 30ல இருந்து 25 போச்சுன்னா 5 மாணவர்கள் வரலையா? அதை மேல போட்டுக்கணும். மொத்த மாணவர்கள் 30. புரியுதா? இப்ப இதே இந்த டினாமினேட்டர்ல கவனிச்சு பாருங்க. 30 வரலாம், 10 வரலாம், எந்த நம்பர் வேணாலும் வரலாம். இப்ப இத வந்து இப்ப 3/10 இருக்கிறத நீங்க 3% எழுத முடியாது. எப்ப எழுத முடியும் அப்படின்னா, டினாமினேட்டர்ல 100 இருந்து மேல வந்து நியூமரேட்டர்ல எந்த நம்பர் வந்தாலும் நம்ம பர்சன்டேஜ் போட்டு சொல்லிடலாம். இப்போ 1 2 3 4 5 6 7 இப்படி சொல்லிக்கிட்டே போனோம்னா எவ்வளவு தூரம் சொல்லலாம்? 1000 1001 1002 10,000 10,001 சொல்லிட்டு போயிடலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும். என் இப்ப 1/100, 2/100, 3/100, 4/100, 21/100, 35/100, 75/100, 97/100, 86/100 இப்படி போயிட்டே இருக்கும். இப்ப இதை எப்படி எழுதலாம்? 1%, 2%, 3%, 4%, 75%, 97% எழுதலாம். அப்ப 1/100க்கு பதிலா என்ன கொடுக்கிறோம்? நம்ம பெர்சன்டேஜ் சிம்பிளை அப்ளை பண்றோம். இதுதான் நீங்க பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸசைஸ் 1.1ல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மொத்தமா 6 கேள்வி கொடுத்திருக்காங்க. 6 வினா கொடுத்திருக்காங்க. என்னென்ன நம்பர் கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? நீங்க பாருங்க. 57/100, 42/100, 55/100, 61/100, 74/100, 99/100. இதெல்லாம் என்னது? பிராக்ஷன்ஸ், பின்னங்கள் இல்லையா? இத வந்து பெர்சன்டேஜா எழுத சொல்றாங்க. கொடுத்திருக்கிற நம்பர் என்னது? 57/100. பிராக்ஷன்னா என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கணும். இருக்குதா? இருக்குது. ஆனா டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 100 இருக்கு. இந்த இடத்துல இந்த 57/100ங்கிறது என்ன அர்த்தம்? பிரிக்கலாம். எப்படி தெரியுமா? 57 into 1/100. 57க்கு கீழே 1. அதாவது இந்த பிராக்ஷனா பிரிச்சு எழுதலாம். எப்படின்னா 57 இப்ப பாருங்க, 1ஐயும் 100ஐயும் பெருக்குனீங்கன்னா இங்க 100 தானே வருது. இந்த 1ஐயும் 100ஐயும் பெருக்குனீங்கன்னா இங்க 100 தான் வரும். மதிப்பு மாறாம பிரிச்சு எழுதணும். இந்த 57ஐயும் 1ஐயும் பெருக்குனீங்கன்னா இங்க 57 வந்துருச்சா? இப்ப பாருங்க, இந்த 1/100க்கு பதிலா என்ன போட போறோம்? பெர்சன்டேஜ் சிம்பிள் போட போறோம். இந்த 57 1ஆல வந்து 57 தான், 57%. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? 57/100 ஈக்குவல் டு 57%. எப்படி வந்ததுன்றதுக்கு சொல்றேன். இன்டு 1/100க்கு பர்சன்டேஜ். இப்ப இதே வந்து அடுத்த சம் வந்து 42, 42/100 எப்படி போடலாம்? இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 42 இந்த 1/100ன்னு அர்த்தம். இந்த 1 சொல்லித்தரப்ப நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்க, கீழே 100 வந்தா பர்சன்டேஜ் போட்டுக்க. அப்படி இல்ல, 1/100ன்னு இருக்கும் பொழுது பெர்சன்டேஜ் போட்டுக்கணும். இப்ப 55/100 தேர்ட் சம். அது எப்படி எழுதலாம்? 55 நம்பரை எழுதிக்கணும். 55. 1/100 வந்து பெர்சன்டேஜ். சரியா? அடுத்த சம் என்ன கொடுத்திருக்காங்க? 61/100 எப்படி எழுதலாம்? இப்ப 61/100 என்ன பண்ணலாம்? 61%. அடுத்தது 74/100 என்ன எழுதலாம்? 74%. 1/100க்கு இங்க சொல்லியிருக்கேன்ல, விரிவா சொல்லியிருக்கேன் பாருங்க. 74%. அடுத்தது 99/100. இப்போ 99%. இதுல கொடுத்திருக்கிற சம் வந்து 6 சம் கொடுத்திருக்காங்க. 6 சம்மும் உங்களுக்கு நான் இங்க போட்டு காமிச்சிட்டேன். இப்ப பாருங்க, நான் ஒரு 4 நம்பர் சொல்றேன். எப்படி பெர்சன்டேஜ் போடலாம்னு நீங்க சொல்லுங்க. இப்போ 63/100 என்ன எழுதுவீங்க? 63%.
73/100 73%. 15/100 15%. இது என்னது? fraction. ஏன் இத fraction சொல்றோம்? மேல நியூமரேட்டருக்கு கீழே டினாமினேட்டருக்கு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 100 இருக்கு. பெர்சன்டேஜா மாத்த சொல்லிருக்காங்க. அப்ப 73%. இப்ப 3/4 கொடுத்தா 3% எழுதுவீங்களா? எழுத முடியாது. புரியுதா? by 100 இருக்கனால 1/100 இருக்கனால பர்சன்டேஜ்னு எழுதுறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எக்ஸசைஸ் 1.1 உங்களுக்கு ஒரு 2 சம் கொடுக்குறேன், நீங்க போட்டு பாருங்க. 5/100, 11/100, 19/100. இதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.